பாத்துட்டு இருந்தேன். நீயே வந்துட்ட? என்ன பார்க்கவா? எதுக்கு? அன்னைக்கு நிறைய டவுட்ஸ் கிளியர் பண்ணிட்டீங்கல்ல, இன்னைக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது. அதை உங்ககிட்ட கேட்டுட்டு போலான்னு. இன்னும் டவுட்ஸா உனக்கு? இன்னும் கிளியர் ஆகலையாடி? என்ன டவுட்? இன்னைக்கே எல்லா டவுட்டையும் கேட்டுற. சரி, அதே பார்க்கு தான் போறேன், போலாம் வா. சரி போலாம் வாங்க. அக்கா, இன்னைக்கு நீங்கள் வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கை பற்றி எனக்கு சொன்னதுக்கப்புறம் நான் அதுக்கப்புறம் வீட்டில் போயிட்டு நிறைய ரிசர்ச் பண்ணேன். அதை பற்றி இன்னும் டெப்த்தாக தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா நிறைய டேர்ம்ஸு, அது வேர்ட்ஸு புதுசாக வந்துச்சு. யூடியூப் வீடியோஸ்லையும் எதோ சொல்கிறாங்க, எனக்கு ஒன்றும் புரியல. சரி, உங்ககிட்டயே வந்து கேட்டுக்கலான்னு தான் வந்து வீட்டுக்கு வந்தேன். ஓகே, எல்லாமே ஒன் பை ஒன்னாக கேளு, நான் உனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆன்சர் சொல்கிறேன். ஓகேக்கா. அக்கா, இப்போ என்னோட ஃபர்ஸ்ட் டவுட் என்னன்னா, என்னோட சோஷியல் மீடியாவில் எந்த ஒரு ஃபாலோவர்ஸுமே இல்லை. என்னோட ஃபாலோவர்ஸே இல்லாமல் கூட அஃபிலியேட் பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியும். ஸோ நீ பிளாக் ரைட் பண்ணுற மூலியமாவோ, இல்லை பிரிண்ட்ரெஸ்ட்டு, குவாரா, அப்புறம் யூடியூப் எஸ்இஓ, இல்லை வந்துட்டு வாட்ஸ்அப் குரூப்ஸு, கம்யூனிட்டிஸ், இந்த மாதிரி நீ கிரியேட் பண்ணி அதில் வந்துட்டு உன்னோட லிங்கை பப்ளிஷ் பண்ணும்போது அந்த லிங்க் வழியாகவே உனக்கு டிராஃபிக் நிறையா கண்டிப்பாகவே வரும். ஸோ அதனால் வந்துட்டு நிறைய ஃபாலோவர்ஸ் இல்லையே அப்படின்னு நீ ஃபீல் பண்ணவே தேவையில்லை. இப்போ ஃபாலோவர்ஸ் இல்லைலாம் கூட நம்மளால அஃபிலியேட் பண்ண முடியும். கண்டிப்பாக முடியும். இந்த சோர்ஸ் எல்லாம் என்னோட அஃபிலியேட் மார்க்கெட்டிங் லிங்க்கை வந்து பப்ளிஷ் பண்ணனா எனக்கு டிராஃபிக் வரும். அதுக்கு தான் இருக்கிறதே இருக்கு டெலிகிராமில், அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் குரூப்ஸில், அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீ வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடலாம். அந்த ப்ராடக்ட் ரிலேட்டடாக ரீல்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணி போடலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு எஸ்இஓ பண்ணுற மாதிரி பிளாக்ஸ் ரைட் பண்ணலாம். யூடியூப்பில் வந்துட்டு நிறைய வீடியோஸ் கண்டென்ட் அதுக்காக ரெடி பண்ணி போடலாம். ஸோ இந்த மாதிரிலாம் நீ வந்துட்டு உன்னோட பிளாக்ஸோட அந்த ப்ராடக்டோட வந்துட்டு இன்க்ரீடியன்ஸோட நீ வந்துட்டு ஒரு கண்டென்ட் ரைட் பண்ணி எழுதும் போது உன்னோட ப்ராடக்ட் வந்து வேல்யூ வந்து அதிகமாகும். அப்போ வந்து உன்னோட லிங்கை கிளிக் பண்ணி நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ வந்துட்டு நீ இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிளாட்ஃபார்ம்ஸ்ல யூஸ் பண்ணி நாம போட்டோம்னா எனக்கு ப்ராடக்ட்ஸ் கண்டிப்பா நீ வாட்ஸ்அப்ல டெலிகிராம் குரூப்ஸ் எல்லாம் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ வாட்ஸ்அப்ல வந்து குரூப்ஸ் கம்யூனிட்டிஸ் கிரியேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம்ஸ்ல ரீல்ஸ் போடலாம் அந்த ப்ராடக்ட் ரிலேட்டடா. அப்புறம் யூடியூப்ல வீடியோஸ் போடலாம். அதுக்கு பத்திட்டு பிளாக்ஸ் எழுதலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய வேஸ் இருக்கு. ஸோ இதுல நீ ஏதாவது ஒரு வேவை இல்லை எல்லா வேவுமே நீ ட்ரை பண்ணி உன்னோட லிங்கை வந்து பப்ளிஷ் பண்ணிக்கலாம். அக்கா, இப்போ என்னோட அஃபிலியேட் லிங்கை இமெயில் மார்க்கெட்டிங்ல யூஸ் பண்ணாம பண்ணக்கூடாதா? கண்டிப்பாக பண்ணலாம். ஆனால் சில இமெயில் பிளாட்ஃபார்ம்ஸ் இந்த மாதிரி ஜிமெயில்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் வந்துட்டு டைரெக்டாக வந்து லிங்க்கை நம்ம வந்து அஃபிலியேட் லிங்க்கை வந்து பப்ளிஷ் பண்ணும் போது அதை வந்து பிளாக் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி டைரெக்டாக லிங்க்கை யூஸ் பண்ணாமல் வேற ஒரு ப்ராடக்ட் மாதிரி செட் பண்ணி அந்த ப்ராடக்ட்ல இருந்துட்டு கிளிக் பண்ணும்போது ரீடைரக்ட் ஆகி பேஜுக்குள்ள போற மாதிரி, இல்ல வேற லேண்டிங் பேஜ் கொடுத்து அதுல இருந்து ரீடைரக்ட் ஆகி போற மாதிரி லிங்க்ஸ் எல்லாம் நீ வந்து இமெயில் மார்க்கெட்டிங்ல ப்ரொவைட் பண்ணிக்கலாம். தேர்ட் பார்ட்டி மூலமா போற மாதிரி. கண்டிப்பா. அக்கா, இப்ப கூகுள் ஆட்ஸ்லாம் பண்றாங்கல்ல, அதுல கூட அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ண முடியுமா? இல்ல, கூகுள் ஆட்ஸ் மாதிரி பெய்டு ஆட்ஸ்ல எல்லாம் வந்துட்டு பெய்டு பிளாட்ஃபார்ம்ஸ்ல எல்லாம் நம்மளால பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா சில பிளாட்ஃபார்ம்ஸ்ல வந்துட்டு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்றதுக்கு வந்துட்டு அலோ பண்றது இல்ல. ஸோ வந்து நீ அந்த மாதிரி தான் நீ கண்டிப்பா பண்ணி உனக்கு வந்து ரீச் பண்ணணும் அப்படின்னு நினைச்சினா நீ ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணி அந்த வெப்சைட் மூலியமா உன்னோட ப்ராடக்டை வந்து நீ வந்து ப்ரொமோட் பண்ணிக்கலாம். ஸோ டைரக்டா வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங் கூகுள் ஆட்ஸ் வழியாவோ நிறைய பிளாட்ஃபார்ம் இதை வந்து அலோ பண்றது இல்லை. அக்கா, இப்போ வந்து என்னன்னா ChatGPTல கண்டென்ட் கிரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை பிளாக்ஸ் ரைட் பண்ணுறதா இருக்கட்டும், ஆல்மோஸ்ட் எல்லா ப்ராசஸ்க்குமே ஹெல்ப் வந்து மோஸ்ட்லி எல்லாருமே ChatGPTல தான் போட்டு கேட்டு அதை யூஸ் பண்ணி தான் பண்ணுறாங்க. இப்போ இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் கூட அதோட ஹெல்ப்ல பண்ணலாமா? கண்டிப்பா நீ வந்து ChatGPT ஹெல்ப் மூலமா வந்துட்டு நீ அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணலாம். எப்படின்னா வந்து நீ பிளாக் ரைட் பண்ணலாம், அதுக்கப்புறம் வந்துட்டு கண்டென்ட் ரைட் பண்ணலாம், ஆர்டிகல்ஸ், நீ ப்ராடக்ட் எதை வச்சு சேல் பண்றியோ அது ரிலேட்டடா பிளாக்ஸ், கண்டென்ட், அதுக்கப்புறம் ஆர்டிகல்ஸ் இந்த மாதிரி நிறைய ரைட் பண்ணலாம். அதுக்கப்புறம் அது ரிலேட்டடா வந்து ஒரு நல்ல ரிவ்யூஸ் வந்து நீ ரைட் பண்ணலாம் அதுக்காகவே. ஸோ இந்த மாதிரி எல்லாம் நீ வந்து ChatGPT ஹெல்ப் மூலமா பண்ணலாம். ஸோ அதனால எந்த ஒரு விஷயம் கிடையாது. அதனால எந்த ஒரு இஷ்யூஸ், காப்பிரைட்ஸ் இந்த மாதிரிலாம் வரதுக்கு சான்சஸே இல்லை. ஸோ நீ தாராளமாக ChatGPT யூஸ் பண்ணலாம். இப்போ அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணோம்னா அது வந்து நமக்கு கமிஷன் மாதிரி கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு போன வாட்டி மீட் பண்ணப்போ சொன்னீங்களா? அப்படி கமிஷன் கொடுக்கறதா இருந்தால் எவ்வளோ பர்சன்டேஜ் கமிஷன் கொடுப்பாங்க? நீ கமிஷன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்ஸோ ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸுக்கும் ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகிட்டே வரும்.
இப்போ வந்துட்டு ஒரு ப்ராடக்ட் வந்துட்டு அவங்க வந்து அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்துட்டு இந்த பர்சன்டேஜ் அளவுக்கு நம்ம கமிஷன் கொடுக்கலாம். ஸோ இன்னொரு ப்ராடக்ட் வந்து காஸ்ட்லியாக இருந்தது அப்படின்னா அதை நீ சேல் பண்ணும்போது கொஞ்சம் கமிஷன் வந்து உனக்கு அதிகமாக கிடைக்கும். ஸோ ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸை பொறுத்து தான் வந்து உனக்கு கமிஷன் வருது. ஸோ ஒரு ப்ராடக்ட் வந்து கம்மி கமிஷன்ஸ்க்கும் அமௌண்ட் வந்து லோவாகவும் வரலாம், சில இதுக்கு வந்துட்டு அதிகமாகவும் வரலாம். சில பிளாட்ஃபார்ம்ஸு அதிகமாக வந்து செட் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி அந்தந்த பிஸ்னஸையும் அந்தந்த ப்ராடக்ட்ஸையும் பொறுத்து கமிஷன் உனக்கு வரும். இப்போ பிஸ்னஸ் ப்ராடக்ட்ஸை பொறுத்து தான் கமிஷன் டிசைட் ஆகும். ஆமாம், கண்டிப்பாக. ஓகே. இப்போ வந்துக்கா அஃபிலியேட் மார்க்கெட்டிங் லிங்க் இருக்குல்லக்கா, அது வந்து கூட எக்ஸ்பைரி டேட் இருக்கா? அது கூட எக்ஸ்பைரி ஆகுமா? கண்டிப்பாக ஆகும். அதுக்கு வந்துட்டு ஒரு லிங்க் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த லிங்க்குக்குன்னு ஒரு வேலிடேஷன் டேட் இருக்கு. ஸோ வந்துட்டு சில லிங்க்ஸ் வந்து அந்த பிளாட்ஃபார்மோட நார்ம்ஸுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்பைரி டேட்லும் இருக்கும், எக்ஸ்பைரியும் ஆகும் லிங்க்ஸ் எல்லாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரினியூவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ எக்ஸ்பைரி டேட்டுக்கு முன்னாடியே நம்ம வந்து அந்த லிங்கை ரினியூவல் பண்ணிக்கணும். அஃபிலியேட் மார்க்கெட்டிங்க்கு என்ன மாதிரி ஏஐ டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம்க்கா? நீ வந்துட்டு கேன்வா யூஸ் பண்ணலாம், பிட்லி, கூகுள் சைட்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு டியூபடி, அதுக்கப்புறம் ChatGPT, இந்த மாதிரி எல்லா நீ ஏஐ டூல்ஸுமே மோஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ போஸ்டர் க்ரியேட் பண்ணுறது, அப்புறம் ChatGPT வச்சுட்டு கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறது, ஆர்டிகல் க்ரியேட் பண்ணுறது, அப்புறம் கூகுள் சைட் வச்சுட்டு வெப்சைட் க்ரியேட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரிலாம் நீ நிறைய டூல்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணி உன்னோட அஃபிலியேட் மார்க்கெட்டிங் நீ பண்ணலாம். எது நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குதோ, எது ஈஸியாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்கமிங்ல எந்த ஏஐஸ் வந்தாலும் நீ அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அஃபிலியேட் மார்க்கெட்டிங் வந்து பார்ட் டைம் ஜாபா இல்லாம ஃபுல் டைம் ஜாபா கூட பண்ணலாமா? தாராளமா பண்ணலாம். இப்போ நிறைய பேர் வந்துட்டு அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கே வந்துட்டு ஃபுல் டைம் ஜாபாவே பண்ணிட்டு இருக்காங்க. அதுலேயே வந்துட்டு மந்த்லி 5Kல இருந்துட்டு 5 lakhs வரைக்கும் ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்துட்டு நிறைய அஃபிலியேட் பண்ணுறாங்க, நிறைய ஆடியன்ஸே அவங்களுக்காக தனியாக கிரியேட் பண்ணியே வச்சுட்டு அஃபிலியேட் மட்டுமே அவங்க ஃபுல் டைம் ஜாபாவே பண்ணிட்டு இருக்காங்கன்னா பாரு. பரவாயில்லையே. நீயும் அதே மாதிரியே ட்ரை பண்ண. ஸோ நீ வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங்ல எக்ஸ்பர்ட் ஆகிட்ட அப்படின்னா நீயும் மந்த்லி வந்துட்டு 1 lakh மேலே ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம். ஸோ இது ஃபுல் ஃபோக்கஸ்டாக எடுத்து பண்ணோம்னா இதுலேயே ரீச் பண்ண முடியும். கண்டிப்பாக இதுலேயே வந்துட்டு நீ உன்னோட டார்கெட்டுக்கு மேலேயும் அச்சீவ் பண்ண முடியும். என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் வந்துக்கா அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் உடனேவும் அதிகமாகவும் சேல்ஸ் ஆகும்? அப்படி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹெல்த்தி ப்ராடக்ட்ஸு, பியூட்டி கேர் ப்ராடக்ட்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஃபினான்ஸ் ரிலேட்டடாக வந்துட்டு ஏதாவது ஒரு கோர்சஸோ இல்லை கிரெடிட் கார்ட்ஸ் இந்த மாதிரி சேல் பண்ணலாம். எஜுகேஷன் ரிலேட்டடாக கோர்சஸ் வந்துட்டு சேல் பண்ணலாம். அப்புறம் வந்து மொபைல் அசசரிஸு, கேஜெட்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் இந்த மாதிரி ட்ரேடிங் பண்ணுறது ரிலேட்டடாக. ஸோ இந்த மாதிரிலாம் நீ சேல் பண்ண அப்படின்னா சீக்கிரமாகவே வந்து சேல் ஆகிடும். நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதை ஏன் நான் கேட்டேன்னா, இப்போ உடனே நான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ஸ்டார்ட் பண்ணேன்னா உடனே இதெல்லாம் சேல் பண்ணணும்ல, அதுக்காக கேட்டேன். என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் சேல்ஸ் பண்ணலாம்? இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் நீ ரிலேட்டடாக சர்ச் பண்ணும்போது நிறைய வந்துட்டு பியூட்டி கேர் ப்ராடக்ட்ஸ்லாம் வரும். ஸோ அது மாதிரிலாம் நிறைய பேர் வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் நீ சேல் பண்ணலாம் கண்டிப்பாக. இப்போ இந்தியாவில் வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ப்ரோக்ராமுக்கு பேமெண்ட் பண்ணுறாங்கல்ல, அது எந்த வழியாக பண்ணுவாங்க? வந்துட்டு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் வழியாக டைரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், இல்லை யூபிஐ வழியா, இல்லை பேபால் வழியா. அப்படி இல்லை அப்படின்னா செக்காகவே சில இதில் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அது வழியாக உனக்கெல்லாம் பர்ஃபெக்டாக வந்து அமௌண்ட்டெல்லாம் கரெக்டாக பண்ணிவிடுவாங்க, அதெல்லாம் ப்ராப்ளமே இல்லை. எப்போ நான் நார்மலாக யூபிஐ யூஸ் பண்ணால் கூட அதில் இது பண்ணிடுவாங்க அமௌண்ட். சில நார்ம்ஸ் பொறுத்து, சில கம்பெனியோட நார்ம்ஸ் பொறுத்து நம்மளுக்கு இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் வழியாக வந்துட்டு அமௌண்ட் வந்து பேமெண்ட் பண்ணிடுவாங்க. என்னோட டவுட்ஸ் எல்லாம் கிளியர் ஆச்சாடி, இல்லை இன்னும் டவுட்ஸ் நிறைய இருக்கா? அது எப்படிக்கா இல்லாமல் போகும்? இருக்கு. இப்போ வரைக்கும் வந்ததெல்லாம் உங்ககிட்ட கேட்டுட்டேன். இனிமே வருமானா வந்தாதான் தெரியும். வந்ததுக்கப்புறம் திரும்பவும் கேட்பேன், திரும்ப பதில் சொல்லும். வந்துச்சுன்னா யூடியூப் பார்த்து கற்றுக்கோ, சும்மா என்னை டார்ச்சர் பண்ணாத. அக்கா எனக்கு தான் நீங்கள் இருக்கீங்களே பெரிய யூடியூப், அதுக்குள்ள நான் எதுக்கு இன்னொரு யூடியூப் பார்க்கணும்? இந்த மாதிரி டெக் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க ஃபர்ஸ்ட் டெக்னாலஜி ஃபாலோ பண்ணிக்கோங்க.